ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள் பாகிஸ்தானை பற்றி ஒரு பொதுவான ஒரு உரையாடல், ஒரு அச்சம் இந்தியாவுக்கு முழுக்க இருக்குது. என்னென்னா அவங்க தீவிரவாதிகள், நம்ம இந்தியாவில் இங்கே பிற நாட்டினர், குறிப்பாக பாகிஸ்தான் பிற முஸ்லீம்கள் வந்தால் நம்ம மரியாதையோடு நடத்துவோம், பாதுகாப்பாக இருப்பாங்க. பாகிஸ்தானெல்லாம் போய் நீங்கள் இந்தியன் தெரிஞ்சாலே கொண்டுருவாங்க, இல்லை இந்துன்னு தெரிஞ்சாலும் கொண்டுருவாங்க. இந்துக்களுடைய கடவுள் வணக்கத்துக்கு மரியாதை இருக்காது, பிற மதத்தினருக்கு மீது கொடூரமான தாக்குதல் நடத்துங்கிற மாதிரி ஒரு பிம்பம் தொடர்ச்சியாக சொல்லப்படுது. இந்த பக்கம் பாகிஸ்தான் ரொம்ப கஷ்டப்படுது, அவங்க நாட்டுக்குள்ளேயே 1008 பிரச்சனைங்கிற செய்தியும் தொடர்ச்சியாக வருது. இந்த நிலையில் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஸ்பை மாதிரி அங்கே போனாங்கன்னா கண்டுபிடிச்சாலே கொண்டுருவாங்க. அதாவது அவன் இஸ்லாமியர் அல்லாத பேர் இருந்தாவோ இல்லை வேறு கடவுளை வணங்குற மாதிரி தெரிஞ்சால் கூட பாகிஸ்தானில் கொண்டு போட்டுருவாங்கிற மாதிரி அது ஒரு காமெடியாக, பாகிஸ்தானில் போனால் நமக்கு மரணம் தான், நம்மளை மாதிரி இந்துக்கள் அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்கிற மாதிரியான ஒரு சூழல் வருது. பாகிஸ்தானில் பிற நாட்டினர் பிற மதத்தினர் வாழ முடியுமா? அங்கேயே இருக்கிறவங்கள விடுங்க, வெளிநாட்டு மதத்தை சேர்ந்தவங்க யாராவது போனால் அப்படி ஒரு அச்சுறுத்தல் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கா? பாகிஸ்தானில் மத சகிப்புத்தன்மையே இல்லையா? அதாவது பாகிஸ்தானை பற்றி அதில் 1940லேருந்து அப்போ பாகிஸ்தான் ஆவலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாகிஸ்தான் சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் 14% இந்துக்கள் இருந்தாங்க. அதாவது சுதந்திரம் அடையக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் 40ல் இருந்து 47 வரைக்கும் இந்துக்கள் எவ்வளோ இருந்தாங்கன்னா, இந்த பாகிஸ்தான் நம்ம கிழக்கு இப்போ பாகிஸ்தான் சொல்கிறோம்ல, அதில் பங்களாதேஷ் இல்லை, ஆமாம், இப்போ பாகிஸ்தான் சொல்லக்கூடிய பாகிஸ்தானில் அது பஞ்சாபின் ஒரு பகுதியாக இருந்துச்சுல, அந்த பாகிஸ்தானில் 14லேருந்து 15% இந்துக்கள் இருந்தாங்க. சுதந்திரம் அடைஞ்சவுடனே என்ன செய்கிறாங்கன்னா, நாடை பிரித்து கொடுத்தவுடனே இந்தியாவிலேருந்து ஒரு பொது அறிவிப்பு செய்கிறாங்க. அங்கே உள்ள இந்துக்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்தியாவுக்கு தாராளம் வந்துடலாம், உங்களுக்கு சகல வசதியும் நம்ம செஞ்சு தருவோம். அதே மாதிரி அவங்களும் அது மாதிரி அறிவிப்பு விட்டாங்க. பாகிஸ்தானில் இருந்து நீங்கள் பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய முஸ்லீம், இந்தியாவின் எந்த மூலையில் இருந்தாலும், இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் வாங்கன்னு அவங்களும் அழைப்பு கொடுத்தாங்க. ரெண்டும் கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இங்கேருந்து யாரும் நாங்கள் போகலை. ஆனால் அங்கே 14% இருந்த இந்துக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு எல்லாருமே சரசன் வந்துட்டாங்க. 14% இந்துக்கள் இருந்தும் கூட சொத்து வீடெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க. எந்தளவுக்கு வந்துட்டாங்க, எது பிரச்சனை நடந்து கிடையாது. நமக்கு அவங்க உள்ளூர் பயந்தாங்க, முஸ்லீம்னு ஒரு நாடாக போகுது, நம்ம இந்தியாவில் இருந்தால் நம்ம இந்துக்கள் பெரும்பான்மை அப்படி அது நமக்கு சேஃப்டியாக இருக்கும்னு அவங்க நினைத்து என்ன செஞ்சுருக்காங்க, வந்திருக்கிறாங்க. வந்தால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், 1951 ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. 40க்கு பிறகு 51 தான் கணக்கெடுப்பு நடத்தப்படுது. 51 உள்ள கணக்கெடுப்பில் 1.6 தான் அங்கே இந்துக்கள் இருக்கிறாங்க. அதாவது 14% இருந்த ஒரு நாட்டில் 100க்கு 2 கூட இல்லை, 1.5 பேர், 100 பேருக்கு 1.5ங்கிற ஒரு கணக்கில் தான் 200 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் இந்துக்கள். அது 1.6 என்னன்னு கேட்டால் 1.5 தானே வருது, 1.5% வருது. அது 100க்கு 1.5 சொல்ல முடியாட்டி 200 வச்சுக்கிறோங்க. ஒவ்வொரு 200 பேரில் 3 பேர் தான் இந்து என்கிற அளவுக்கு சின்ன நம்பரில் தான் பாகிஸ்தானில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது இது 51ல். ஆனால் 2025 ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. நடத்தும்போது 2.17 அளவுக்கு இந்துக்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. ஓகே, 14% இருந்து 1.6 குறைஞ்சி 2.17 என்ன செஞ்சுருக்குது, அதிகரிச்சிருக்கு. இப்போ 1.5 இருந்தவங்க 2.25ங்கிற ஒரு கணக்குக்கு 2.15, 2.25 கொஞ்சம் கம்மி என்ற கணக்கில் இப்போதைக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ இருக்கிறாங்க பாகிஸ்தானில்னு கேட்டால் 2.17 1.7 இருக்கிறாங்க. இது அங்கே உள்ள ஒரு விஷயம். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அந்த நாட்டில் இவ்வளோ சிறுபான்மையாக இருக்கிறதுனால அவங்க என்ன மாதிரியான துன்பங்கள் அந்த நாட்டில் அனுபவிக்கிறாங்களா, அந்த நாட்டுடைய அரசாங்கம் அது மாதிரி அவங்கள நடத்துதான்னு கேட்டால் அப்படி இல்லை. இவங்க அவ்வளோ பொய் சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் இந்துக்களுக்கு ரொம்ப கொடுமை இருக்குன்னா சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த நாட்டில் எந்தளவுக்கு இருக்குன்னு கேட்டால், 1992 மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு கலவரம் நடந்து, பாபர் மசூதி இடித்ததுக்கு பதிலடிங்கிற பேரில் அங்கே ஒரு கலவரம், இந்து முஸ்லீம் கலவரம் தான், கோயில்களை அவங்க இடித்தாங்க. இந்து முஸ்லீம் கலவரங்களை விட நம்ம பெரிய கோயில்களாக தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, பாகிஸ்தானில் ஒரு விஷயம் 92 இங்கே நடந்ததுக்கு எதிர்வினைன்னு நினைத்து கொண்டு, அதுவும் ஒரு அரசு செய்யவில்லை, அந்த கும்பல் வன்முறை கும்பலாக போய் என்ன செய்கிறாங்க, எங்கள் பள்ளி இடிச்சில நான் உன் கோயிலை இடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு.
நடந்தாலும் அங்கே உள்ள உச்சநீதிமன்றம் உடனே அதை வழக்காக எடுத்து எத்தனை கோயில் இடிக்கப்பட்டுச்சோ அந்த கோயில்களை எல்லாம் அரசாங்கம் கட்டித்தர வேண்டும். இடித்தவர்களில் ஈடுபட்டவர்கள்னு இருப்பாங்கள்ல, அவங்கள்டமிருந்து அந்த பணத்தை வசூல் செய்யணும். யார் போய் இந்த பள்ளிவாசல் கோயில்களை இடித்தாங்களோ அவங்கள்ட்ட பணத்தை வசூல் பண்ணி அதே மாதிரி கட்டி கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. அரசாங்கம் கட்டி கொடுத்துச்சு. அப்போ சரி, வன்முறை கும்பல் அப்படி நடந்தாலும் ஒரு நீதித்துறை என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த கோயிலை வந்து நீங்கள் இங்கே வந்து இடித்ததை நீனே எடுத்துக்கன்னு சொன்னாங்க நம்ம நாட்டில். ஆமாம் ஆமாம், இடிச்சு நீ கோயிலை வச்சுக்கன்னு சொன்னாங்க. அவன் என்ன செய்கிறான்னா கோயிலே கட்டி கொடுன்னு சொல்கிறான். கட்டி கொடுத்துட்டாங்க அரசாங்கத்தினுடைய செலவில். அங்கே கோயிலை கட்டி கொடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இவங்க சொல்கிற அளவுக்கு உள்ள ஒரு நிலைமை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு வந்து அரசியல் அதிகாரத்தில் ரிசர்வ் கிடையாது. எங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் தான் அந்த 3% அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக்சுவலி மாண்டேகு சேம்ஸ் போர்டு முத முஸ்லீம்களுக்கான அரசியல் பிரதித்துவத்தை தான் பேசுச்சு 1909. அப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்டில் வந்து எங்களுக்குன்னு ஒரு இத்தனை சதவீதம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கணும்னு இருந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் 20% இந்தியாவில் சகட்டு மேனிக்கு நாங்கள் இருக்கிறோம். 20% 540 வந்து 120 பேர் முஸ்லீம் இருக்கணும் பாராளுமன்றத்தில். 120 இல்லை, 50 கூட இல்லை, 40 கூட இல்லை. அந்த அளவுக்கு பிஜேபி இதில் ஒருத்தர் கூட இல்லையா? ஆமாம், ஒரு ஆள் கூட இல்லை பிஜேபின்னு வைங்களேன். அப்போ அந்த மாதிரியான அளவில் 120 பேராக இருக்கணும். 120 பேர் நாங்கள் இருக்கணும். ஒரு காலத்தில் 120 இருந்தது கிடையாது இந்த ஒரு காலகட்டத்திலையும். அப்போ ஏன்னா இது இடஒதுக்கீடு கிடையாது எங்களுக்கு. தலித்துகளுக்கு அவங்க எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு எம்பிக்கள் போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம், ரிசர்வ் தொகுதி தமிழ்நாட்டில் 18% இருக்குது. எல்லா பகுதியிலையும் ரிசர்வ் தொகுதி இருக்குது. அங்கே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே உள்ள அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, அவங்க இப்போ அதாவது ஆலோசனை செஞ்சு அந்த மொத்தம் 336 எம்பி தொகுதி அங்கே பாகிஸ்தானில் 336 தொகுதிகளில் 10 தொகுதியை வந்து இந்துக்களுக்குன்னு ஒதுக்கியிருக்கிறாங்க. 336 தொகுதியில் 10 ஒதுக்கியிருக்கிறாங்க. 10ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு நினச்சோம்னு சொன்னால், அவங்க சதவீதத்துக்கு வந்து 2 பாயிண்ட் தானே இருக்கிறாங்க. 10ங்கிறது 3 ஆயிடுச்சே, 3%. 336 வந்து 10ங்கிறது 100க்கு 3ங்கிற கணக்கில் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் அவங்க இருக்கிற 100க்கு 2 தான் இருக்கிறாங்க. இந்துக்கள் இருக்கிறது வந்து 100க்கு 2, 100 பேருக்கு 2 இந்து தான் இருக்கிறாங்க. எம்பிக்களுக்கு வந்து 100 பேருக்கு 3 பேர், 100 எம்பிக்கு 3 எம்பி போகலாம். 3க்கு மேலே 10 தொகுதியை ஒதுக்கிடுறாங்க. சதவிகிதமாக ஒதுக்காம 336 தொகுதிகளில் ஒரு 10 தொகுதி இந்துக்கள் தொகுதி அப்படின்னு. அப்போ இந்துக்கள்லேருந்து ஒரு 10 எம்பி உள்ளே போயிடுவான். ஆனால் நம்பர் நமக்கு சின்னதாக இருந்தாலும் அவங்க சதவீதத்தானே கொடுக்க முடியும். ஆமாம், அவங்க வீதாச்சாரப்படி வந்து இது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அது போக இந்த 10 மட்டும் இல்லாமல் பொது தொகுதியில் அவங்க போட்டியிடலாம். ஆமாம், ஆனால் ஜெயிக்க முடியாது, போட மாட்டாங்க. சைக்காலஜிக்கலாக போட மாட்டாங்கன்னு வைங்களேன். தனித்தொகுதி தலித்துகளுக்கு பொது தொகுதி கொடுக்கறதுல அதான பிரச்சனையே. அவங்க எல்லா தொகுதியிலையும் போட்டியிடம் உரிமை கொடுத்துருக்குறாங்க. 10 தொகுதியை தனியாகவும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் அங்கே உள்ள சிறுபான்மையை நசுக்கிறான்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அது மாதிரி கொடுத்தீங்களா? கொடுக்கலையே. நீங்கள் ஒழுங்காக நீங்களே நடத்தலையே இந்தியாவில். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி வந்து இந்த 10% உள்ள மக்களில் வந்து அமைச்சரவையிலெல்லாம் இந்துக்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 10 பேருக்கு கொடுக்க தேவையே இல்லை. இருந்தாலும் இந்துக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி சில ஆட்சிகளில் அவங்களும் அமைச்சர் பதவியெல்லாம் அலங்கரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த சிந்து மாகாணத்தில் மட்டும் இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. 52%. ஒட்டுமொத்த பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் 52% இந்துக்கள், மற்ற முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து தான் 48 இருப்பாங்க. அதனால் அந்த சிந்து மாகாணத்தினுடைய எல்லா பதவிகளும் அவங்களுக்கு தான் கிடைக்கும், இந்துக்களுக்கு தான் இருக்கும். அது வந்து அவங்க அந்த மாகாணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய எம்எல்ஏக்கள், நிறைய மந்திரி பதவிகள், அந்த மாதிரி அதிகாரம்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது. அதாவது எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே இந்தியாவில் இருக்கிற மாதிரி இந்து அறநிலைத்துறைங்கிற மாதிரி அங்கேயும் வச்சுருக்கிறாங்க. கோவில்களுக்கு வச்சுருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலுக்கு வச்சுருக்கிறாங்க. எப்படி இந்திய வக்ஃபு இருக்குது, அங்கேயும் வக்ஃபு இருக்குது. வக்ஃபின் மீதும் இந்திய அரசாங்கம் வக்ஃபில் தலையிடுதில்ல, முஸ்லீம்களுடைய விஷயமா இருந்தாலும் அது தலையிட்டால் தான் அதை ஒழுங்கு பண்ண முடியும்னு சொல்லி ஆதி காலத்திலேருந்து தலையிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்துக்களுடைய இதையும் சில தனிப்பட்ட அந்த பூசாரிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அறநிலைத்துறைன்னு வைத்து என்ன செய்கிறாங்கன்னா, அதை அந்த வருவாய்களை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்கல்ல. தேவையத்தானே இருக்குது. இல்லாட்டி அந்த கோயிலுடைய அர்ச்சகர்கள் தான் அப்படியும் சாப்பிடுவாங்க. அறநிலைத்துறையில் இருக்கும் பொழுது அதை வகுப்புக்கும் அதே மாதிரி கட்டுப்பாடு உண்டு. வகுப்பு வரையும் மத்திய அங்கே இருக்குது பாகிஸ்தானில்.
அறநிலைத்துறைன்னு வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்துதா? பொருளாதாரத்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் முக்கியம் வந்து அறநிலைத்துறை எதுக்கு வச்சுருக்காங்கன்னு கேட்டால் நலிந்த இந்துக்களுடைய கோயில்களுக்கு நலிவு இல்லாத கோயில்களுடைய வருவாயை எடுத்து பகிர்ந்து கொடுத்து மேம்படுத்துறதுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. அங்கே அறநிலையத்துறை அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு கோடி ரூபா வருமானம் வருது, அவன் 6 கால பூஜைக்கே இல்லாமல் இருக்கிறான் இன்னொரு கோயிலில், இங்கேருந்து கொடு. அந்த மாதிரி இந்துக்களுக்கு உரியதையே முஸ்லீம் உறுப்பினராக நியமிக்கிறது கிடையாது. இந்து அறநிலையத்துறையில் இந்துக்கள் தான் இருப்பாங்க. அப்போ இந்த அறநிலையத்துறை என்று வைத்து அவங்களுடைய இது நலிந்து போகாமல் இருக்கிற வேலைகளை அந்த அரசாங்கம் வந்து செய்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி கோயில்களை புதுப்பிக்கத்தல்னே ஒரு அஜெண்டாவில் வச்சுருக்கிறாங்க, கோயில்களை புதுப்பித்து கொடுத்தல்னு சொல்லி. அப்போ கோயில்கள்லாம் எப்படி செய்தல் சிறுபான்மை மக்களாக இருக்கிறாங்க, அவங்கள வந்து ஒரு மன வருத்தப்படுத்திடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த கோயில்கள்லாம் புதுப்பித்து கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே வந்து முஸ்லீம்கள் பர்சனலாக இருந்துச்சுல, வெள்ளக்காரங்காலத்தில் இருந்ததை இவங்க நீக்கிறதுக்குள்ள வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து முஸ்லீம் நாடுன்னு அறிவிச்சிட்டு போனான். அந்த நாட்டில் வந்து எல்லாம் இஸ்லாமிய சட்டப்படி தான் கல்யாணம் எல்லாமே நடத்தணும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அரசாங்கத்தை நம்ம இது இப்படி அவங்க இப்படி நடத்துவான், அவன் வேறு மதத்துக்காரனாக இருக்கும்பொழுது இந்து திருமண சட்டம்னு கொண்டு வந்து இவனுக்கு தனி சட்டம் கொடுக்குறாங்க. இன்னைக்கும் பண்ணிக்கலாம். ஆமாம், இன்னைக்கும் வந்து பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் வந்து இஸ்லாமிய அந்த சட்டத்துக்குள்ளே வரவே மாட்டாங்க. ஒரே நாடுன்னு சொல்லி கொண்டு இந்த எங்கள் சட்டத்தை தான் நீ பின்பற்றணும் அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு இந்து பர்சன் இது மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற நாடு, மதவாத நாடு. அப்போ இவன் இருக்கிறத நீக்கிறான், அவன் இல்லாமல் இருக்கிறத கொடுக்குறான். என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்து பர்சனல்லாண்டு அவங்க சட்டம் கொடுத்து அவங்களுடைய பர்சனல் திருமண சட்டங்கள் மற்ற விஷயங்கள்லாம் உங்கள் மதப்படி நீங்கள் செஞ்சுக்கிறங்க, உங்கள் மதப்படி நீங்கள் செய்வதை நாங்கள் அரசாங்கம் அங்கீகரிக்குவோம், அது ஒரு கல்யாணமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ அந்த இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்வது எல்லாமே பொய், அவங்க அது மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து 2021 என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெரிய கோயில் ஒன்று இடிக்கப்படுது பாகிஸ்தானில். அந்த கோயிலை வந்து அரசே கட்டித்தர வேண்டும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவு போடுறாங்க. ஒரு 2021 ஒரு கோயில் இடிக்கப்பட்டுச்சு. அதுவும் இங்கே உள்ள இது ஒரு சம்பவத்தின் எதிர்வினையாக நடந்துச்சா என்னென்னு தெரியலை. இடிக்கப்பட்டோன்னு என்ன செய்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றம் தானாக வழக்கை பதிவு செஞ்சு அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பு, பாதுகாக்க தவறி இருக்கிறீங்க, நீங்கள் அரசாங்க செலவில் அதை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டு கட்டியும் கொடுத்துட்டாங்க. இப்போ கட்டப்பட்டது கோயிலாக இருக்கிறது. அப்போ ஒரு கோயில் இடிக்கப்படுற சம்பவங்கள் 1-2 நடந்தாலும் அரசு வந்து அதை வந்து நியாயம் வழங்கிட்டு இருக்கிறது. அரசு அதை செய்யலை, அரசு தான் செய்யுது. கும்பல் செஞ்சாலும் அதுக்கு அது வந்து பரிகாரம் காட்டுறாங்கல்ல, அரசு அது பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2014 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பளிக்கிறாங்க. அவங்க வந்து 2% தான் இருக்கிறாங்க, சிறுபான்மையாக இருக்கிறாங்க. அவங்க வந்து முஸ்லீம்கள் பகுதியில் அந்த சிந்து மாதிரி பகுதியில் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்கள மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் பகுதியில் அவங்க சிறுபான்மையாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்களை பாதுகாப்பதற்கு ஒரு தனிப்படை ஒன்று அமைக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுது கோர்ட்டு. அப்போ இந்து பாதுகாப்புக்குன்னு ஒரு படை இருப்பாங்க. அவங்க இந்துக்கள் எங்கெல்லாம் கம்மியாக இருந்து பாதிப்புக்கு உள்ளவாகாண்டு வருது பாதுகாப்பாக நிற்பாங்க. அப்போ இந்து பாதுகாப்பு படைன்னு ஒன்று உருவாக்கு. பாதுகாப்புடையா மைனாரிட்டி பாதுகாப்புடையா? அது இந்து பாதுகாப்பு படை. கிறிஸ்டின்ஸு புத்து சீக்கெல்லாம் அவங்க அங்கெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையும் வராது, அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, பிரச்சனையும் வந்ததில்லை அங்கே. அப்போ வந்து ஒரு தனிப்படையை வந்து சிறுபான்மை வழிபாட்டு தலங்கள் தான், சிறுபான்மை வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க ஒரு தனிப்படை அப்போ ஒரு படையை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த படை வந்து பள்ளிவாசலுக்கு நிற்காது, கோயிலுக்கு நிற்கும். படை அமைச்சிருக்கிறாங்க, கோயிலை பாதுகாத்து பள்ளிவாசல் தான் பெரும்பான்மை மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படிலாம் செஞ்சுருக்கும் பொழுது அவங்களும் சின்ன நம்பராக இருக்காங்க, பாதுகாக்க தேவையில்லை, பேசாமல் விட்டு போனால் அழிஞ்சு போயிருப்பாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா 1.6 இருந்தவங்கள 2.17 வர்ற அளவுக்கு உயர்த்துற அளவுக்கு தான் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குது. அரசு நடவடிக்கைகள் எந்த ஆட்சி வந்தாலும் சரி பாகிஸ்தானில் எந்த அது மாதிரி வந்து சிறுபான்மைக்கு வந்து 5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இருக்கிறது 2%. அவங்க 100 வேலை என்று சொன்னால் 5 வேலை வந்து சிறுபான்மை முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு மட்டுமே எல்லாம் சேர்த்து 5% இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் எல்லாம் சேர்த்து. ஆனால் எல்லாம் சேர்ந்து 5 இல்லை. அவங்க 5 இல்லாமல் இருந்து கூட வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு அங்கே இருக்கிறது 5%. ஆனால் 5%த்தில் வந்து 3 கூட நிரம்புறதில்லை. அவங்க 5% ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. 100 வேலைக்கு ஆள் எடுத்தாங்கன்னா 3 பேர் தான் சிறுபான்மை வர்றாங்க, 97 பேர் வர்றதில்லை. இவங்களுக்கு 5 ஒதுக்கி இருக்கிறோம்ல, ஒதுக்குனது இருக்குது, அதை பயன்படுத்தாமல் என்ன செய்யுதுன்னு போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அரசாங்கத்திலேருந்து
விழிப்புணர்வுன்னு இப்போ இந்த வருஷம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சிறுபான்மையினரை வந்து அந்த சிவில் சர்வீஸுகளில் வந்து தேர்வு எழுத வைப்பதற்கு நாடு முழுவதும் பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி பயிற்சி முகாம் நடத்தாங்க. இப்போ 2025 இப்போ சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சட்டம் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்துக்கள் இருக்கிற பகுதியில் போய் எப்படி நீங்கள் கலெக்டர் தேர்வு எழுதுவது, எப்படி ஐபிஎஸ் தேர்வு எழுதுவது, எப்படி ஐஎஃப்எஸ் தேர்வு எழுதுவதுன்னு சொல்லி அரசு தேர்வுகளில் அவங்க ஜெயிப்பதற்கு என்ன வழிகாட்டுதல் இல்லாமல் அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. 5 கொடுத்துருக்குறோம், 3 தான் நிறையுது, 2% நிறையாமல் இருக்குது. நிறையணுமாக இருந்தால் இவங்களை வந்து பங்கெடுக்க வைக்கணும். அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது வந்து அவங்க வரணுங்கிறக்கா ட்ரைனிங் கொடுக்குறான். இவன் வரக்கூடாதுங்கிறக்கூடிய வேலை இங்கே செய்கிறான். ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பாகிஸ்தான்ங்கிறது நம்மளை பிரிஞ்சு போயிடுச்சுன்னு இருந்தாலும் அங்கே ஃபுல்லாகவே ஏதோ இந்துக்கள் இல்லை, இந்தியாக்காரன் தெரிஞ்சாலே கொண்டுருவான், அடிப்பான். பாகிஸ்தான்ல ஒரு இந்தியரால் வாழவே முடியாது. அதாவது அங்கேயே இருக்கிறவங்களை கேட்கல, ஒரு எதுக்கோ நீங்க ஒரு இந்தியர் அங்கே நீங்க போயிட்டீங்கன்னு தெரிஞ்சாலே அப்படி ஒரு ஆபத்து வருமா நாங்க. அதாவதுங்க பொதுவாக வந்து உளவு பார்ப்பதற்காக போறதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலா நீங்க போவீங்களா, அரசாங்கம் தான் அனுப்பும். நல்ல போக மாட்டான். உளவு பார்க்க போறதா இருந்தா இந்திய அரசாங்கம் யாராவது அனுப்பிவிடும். அப்படி மாட்டினா என்ன செய்வான்னு கேட்டா இந்திய பாகிஸ்தான் அரசாங்கத்தில் பிடிச்சி கொடுப்பான். அவன் அதுக்கு என்ன தண்டனை வச்சிருக்கிறான்னு அதுக்கு மரண தண்டனை கொடுக்கத்தான் செய்வாங்க. எல்லா நாட்டிலையும் உள்ளதுதான் இது. வெகுஜன மக்களாக போவாங்க. நான் பாகிஸ்தானில் உளவு பார்க்க போறேன்ட்டு சும்மா கதை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர பாகிஸ்தானில் உளவு பார்க்க இந்தியாவுக்கு உளவு பார்க்க பாகிஸ்தான்காரன் வந்தா இவங்க என்ன செய்வாங்களோ அதுதான் அவனும் செய்யறானே தவிர நம்ம எல்லாம் போனோம்னா உழவுன்னு பிடிச்சிருவான் அப்படி பிடிக்கிறதுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இலங்கையிலேருந்து ஒரு பெரிய யூடியூபர் அவர் ஃபேமிலியோட பாகிஸ்தானுக்கு போய் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இவ்வளோ நல்ல மக்களாக இருக்கிறாங்க, அவங்க பிற மக்களை வெறுக்கிறதே இல்லை, நாங்கள்லாம் இந்துன்னு தெரிஞ்சவங்களை சிறப்பாக நடத்தினாங்க. எத்தனை இந்துக்கள் இருக்கிற பகுதியெல்லாம் போய் பேட்டி எடுக்கிறாரு. இந்துக்கள் இருக்கிற பகுதியெல்லாம் போய் அவங்கெல்லாம் நல்லபடியாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த 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 யூடியூப்பில் இலங்கையிலேருந்து வரக்கூடிய ஒரு யூடியூப்பில் விரிவாக விளக்கியிருந்தாங்க பாகிஸ்தானில் போய். அதனால் பாகிஸ்தானில் இருக்கிற இந்து மக்கள் வந்து அந்த பதட்டத்தில் அன்னைக்கு ஓடி வந்தாங்களே தவிர இந்திய அழைப்பு கொடுத்ததுனால அதுக்கு பிறகு வந்து அவங்க அங்கே தான் ஸ்டடியாக இருக்கிறாங்க, அங்கே தான் மக்கள் தொகையை பெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமானதும் கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும். சில கிறுக்கு பயிர்வாய முஸ்லீம்னே இருப்பான்ல, அவன் போய் ஏதாவது செஞ்சிட்டான்னு சொன்னால் இவங்களை பாதுகாப்பதற்குரிய சட்டத்திட்டங்கள்லாம் தான் என்ன செஞ்சுருக்காங்க, வகுத்து வச்சுருக்கிறாங்களே தவிர இவங்க மிகைப்படுத்தி என்ன பாகிஸ்தான் சொல்லி தான் இந்தியாவை வந்து ஆள முடியுது. அதுக்காகத்தான் பாகிஸ்தானை பயங்காட்டுறாங்களே தவிர பாகிஸ்தான்கிற நாட்டில் வந்து அவங்க இந்துக்களுக்கு எதிரே கிடையாது. மத ரீதியாக வந்து அந்த மாதிரி இஸ்லாத்துலையும் எங்களுக்கு மார்க்கத்துலையும் கிடையாதுல்ல. முஸ்லீம் அறிஞர்கள் அதை கண்டிச்சிருவாங்க. அது ஏன்டா மதத்தின் அடிப்படையில் ஏன்டா போய் அவனை போய் அடிக்கிறேன்னு கேட்பாங்க. முஸ்லீம் மத குருமா எனக்கு அப்படி தான் எங்கள் மார்க்கம் சொல்லுதுங்கும் போது அங்கே உள்ள மத குருமார்கள் அதை கண்டிப்பாங்க. அது சில கிறுக்கணும் எல்லாத்துலையும் இருப்பாங்க. அது ஒரு விஷயம். எல்லா மதம் தாண்டி சாதி தாண்டி எல்லாத்துலேயும் ஒரு அதுக்கு வந்து அரசாங்கம் எப்படி டீல் பண்ணுதுன்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ் விழாவில் வந்து போய் இவ்வளோ அநியாயம் பண்ணாங்கல்ல முந்தா நாள், அரசாங்கம் என்ன செஞ்சு சொல்லி வச்ச மாதிரி 7 மாகாணங்களில் 7 மாநிலங்களில் அவங்களுடைய சர்ச்சில் போய் நினைஞ்சிருக்காங்க. இந்த கிறிஸ்துமஸுடைய அலங்காரங்கள்லாம் உடைச்சி தள்ளியிருக்கிறாங்க சங் பரிவாரங்கள். இதுக்கு வந்து இவர் போய் ஒரு பக்கம் அன்றைக்கி கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்கிறாரு. மோடி டெல்லியில் போய் கலந்துக்கிறாரு. அவர் கலந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே விட்டு அடிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி செஞ்சதில் அதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு, 4 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 5 மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான பேர் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறான். மொத்தமே 4 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அது கைது பண்ணி என்ன செய்வாங்கன்னா ஒரு 75 மாதிரி ஒரு அற்பத்தரமான ஒரு கேஸை போட்டு ஃபார்மாலிட்டிக்கு திருப்திப்படுத்திருக்கீங்க செய்கிறீங்களே தவிர இந்த நியாயம் வழங்கலையே. அவங்களுடைய சேதங்களை எல்லாம் அரசாங்கம் கொடுக்கணும்னு இங்கே உள்ள கோர்ட்டு தீர்ப்பளிக்குமா? தானாக முன் வந்து வழக்கு பதிவு செய்யுமா? அங்கே உள்ளவன் செஞ்சானே. அங்கே உள்ள சுப்ரீம் கோர்ட்டு வந்து இதை கேள்விப்பட்டு தானாக ஜொமோட்டோ வழக்கு போட்டு என்ன செஞ்சான், அந்த கோயிலை வந்து நீ தான் பொறுப்பு, நீ இடிக்கிறதுக்கு நீ தான் காரணமாக இருந்துட்ட, அதனால் நீ கட்டி கொடுன்னு அவன் சொன்னான்ல. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இந்தியாவில் நீதிமன்றம் கொடுக்குமா? கொடுத்துருக்குதா? இந்த விஷயம் இந்த கிறிஸ்துவர்களுக்கு கொடுத்தாங்களா? கிறிஸ்துவருடைய ஆலயங்கள்லாம் சேதப்படுத்தப்பட்டுச்சுல, சேதப்படுத்தினதை பூரா அந்தந்த மாநிலம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லக்கூடிய ஒரு நீதிமன்றம் இல்லை, அப்படி சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இல்லை, அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை இல்லை. அப்படிப்பட்ட இருந்து கொண்டு அவன் வந்து அதுக்கு என்னடா வேலைக்கு வராமல் இருக்கிறான்னு பயிற்சி கொடுக்குறான். அவன் ஏன் இந்துக்கள் வேலைக்கு வராமல் இருக்கிறாங்க, அவன் தெரியாமல் இருக்கிறாங்க, நம்ம ட்ரைனிங் கொடுத்து உங்களை வர வைப்போம்னு சொல்லி நினைக்கிறவனை எப்படி நீங்கள் குறை சொல்லுவீங்க? அது சும்மா சினிமாக்காரங்க இப்படி பரப்பி விட்டதுனால வருதே தவிர பாகிஸ்தான் மக்கள்கிட்ட அந்த மாதிரியான மனநிலையே கிடையாது.
ஆனால் பாகிஸ்தான் அரசுக்கும் இந்திய அரசுக்கும் அந்த வெறுப்பு இருக்குது. அது இருக்கு அதை நம்ம வந்து மக்கள்கிட்ட அப்படி கிடையாது. மக்கள்கிட்ட கிடையாது. அவன் வந்து இந்தியா இதற்கு தான் செய்வான். பாகிஸ்தான் இராணுவங்கிறவன் இந்தியான்னா அவனுக்கு பிடிக்காது, இந்தியான்னா இவனுக்கும் பாகிஸ்தானை பிடிக்காது. நீ இராணுவத்தை வச்சுக்கணுமே தவிர என் மக்களையும் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் அரசோட அந்த நமக்கு எதிரான ஒரு நாடுங்கிற வகையில் ஒரு பாலிசி இருந்தால் இருந்துட்டு போகுது. அந்த பாலிசி அவனுக்கு தான் இருக்குது. அவனும் இந்தியாவை நேச நாடு அவன் கருதலை. ஆனால் மக்களையும் அவதூறு படுப்புறீங்க. மக்களை அவன் அப்படி நடத்தலையே. பெருமதான் அந்த இந்துக்கள்னு தெரிஞ்சும் கூட அவங்கள வந்து ஒழுங்காக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவங்களுடைய கல்வியில் இடஒதுக்கீடு கொடுக்குறான், வேலைவாய்ப்பில் கொடுக்குறான், அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுக்குறான், சதவீதத்துக்கு மேலே. கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறத பறிக்கிறீங்க, இருந்ததே பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. பாகிஸ்தானில் வந்து இந்தியர்கள் மீதான வெறுப்பு, இந்து மதத்தின் மீதான ஒரு வெறுப்பு இருக்கு என்பது ஒரு கற்பிதம், ஒரு கட்டமைக்கிறாங்க. இங்க உள்ள முஸ்லீமுக்கு எதிராக சித்தரிக்கிறது அதுக்காக வேண்டி அப்படி நினைச்சிட்டு, ஏன்னா அதை பார்த்துட்டு இங்க உள்ள எவனும் இந்த பாகிஸ்தானுக்கு போய் அடிக்க போறது இல்ல. இதை கேட்டுட்டு இவங்க தாண்டா அங்க அடிக்க அப்படி நீங்க உங்களை அடிக்காதான். இங்க உள்ள ஒரு வன்முறையை தூண்டுவதற்கு அதை கருவியா பயன்படுத்துறாங்களே தவிர அந்த மாதிரி இல்லை ஒன்றும். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், அந்த பாகிஸ்தான் சொன்ன ரூபா நோட்டு அதெல்லாம் கதையெல்லாம் எடுத்துருக்காங்க. ரூபா நோட்டு செல்லமாக பண மதிப்பிழப்பு பண்றதுலாம் அங்கதான் கள்ள நோட்டே பாகிஸ்தானுக்கு அடிச்சுதான் இங்க உள்ள இந்தியாக்குள்ள இறங்குது அப்படிங்கிறாங்கல்ல. பாகிஸ்தான்லேருந்து கள்ள நோட்டுங்கிறது வந்து வரத்தான் செய்யுது, வந்து தான் இருக்குது. எல்லா காலத்துலேயும் வரும். எல்லா நாடுகளும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இன்னொரு நாட்டினுடைய எதிரி நாட்டினுடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துவதற்காக வேண்டி இந்தியாவும் பாகிஸ்தான் நோட்டு அடித்து உள்ளே விடத்தான் செய்வாங்க. அது ஒரு போர் முறையில் உள்ளது. அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் இதனால் ஒழிக்க முடியாது. அங்கேருந்து வரக்கூடிய அந்த சதவீதத்தை நீங்கள் குறைக்க முடியுமே தவிர, இன்றைக்கி வந்து 500 ரூபா நோட்டில் வந்துக்கிட்டு இப்போ ரிசர்வ் வங்கி சொல்லக்கூடிய என்னென்னு கேட்டால் 1,17,732 நோட்டுகளில் கடை நோட்டை பிடிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் வாசல் நீங்கள் அடைச்ச பிறகு, பாகிஸ்தானில் இல்லைன்னா 2000 நோட்டு செல்லாமல் ஆகிட்டோம், இப்போ புதுசாக உண்டாகிட்டோம், இனிமேல் கடை நோட்டை கிடையாதுன்னீங்கல்ல. கிடையாதுங்கிற ஒரு காலத்தில் தான் இப்போ ரிசர்வ் வங்கியுடைய கணக்கு பிரகாரம் 1,17,722 நோட்டுகள், ஒரு 500 ரூபா நோட்டு ரூபா மதிப்பில் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 5.88 கோடி, 6 கோடி ரூபாய்க்கு வந்து கள்ள நோட்டுகள் பிடிபட்டிருக்கிறது. பிடிபட்டது ஒரு 6 கோடியாக இருக்குமே. ஆனால் பிடிபடாமல் சுழற்சியில் இருக்கிறது ஒரு 50 கோடி இருக்கும்ல. கண்டிப்பாக எல்லாம் பிடிபடாதுல. மாற்ற போகும்போது மாட்டிக்கிட்டு அதனை பிடிபடுவான். மீதி உள்ளதெல்லாம் வெளியே சுற்றிக்கிட்டு தானே இருக்குது. இன்றைக்கி நாட்டு மக்கள்கிட்ட வந்து கள்ள நோட்டு புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் அதை ரிசர்வ் வங்கி சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, மக்கள் பீதி அடைஞ்சிருவாங்க. எல்லாம் கள்ள நோட்டாக இருக்குன்னா அவங்க வாழ்க்கை தரத்தில் ஒரு கேள்விக்குறியாயிரும். எந்த நோட்டையும் யாரும் வாங்க மாட்டான்ல. அந்த அளவுக்கு கள்ள நோட்டு நாட்டில் இருக்குது. ஆனால் பிடிபட்டதை மட்டும்தான் ரிசர்வ் வங்கியில் சொல்லுவாங்க. இவ்வளோதான் இது வரைக்கும் 5 கோடி பிடிச்சிட்டோம், 6 கோடி பிடிச்சிட்டோன்றீங்க. பிடிச்சது 6 கோடினா மீதி உள்ளது அதுக்கு ரிலேட்டிவ் அடிச்சிருவாங்க. எங்கே இங்கே இது மக்கள்கிட்ட புழங்கிட்டு இருக்குது. அப்போ கள்ள நோட்டெல்லாம் ஒழிக்கலையே. நீங்கள் 2000 ரூபா ஒழிச்சதுக்கு பிறகு கள்ள நோட்டு இருக்குதே, இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கிது, பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே. அதனால் கள்ள நோட்டை ஒழித்தலுக்கு இந்த ரூபா நோட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. அது அடிச்சிட்டோம்னா கள்ள நோட்டுங்கிறது பாகிஸ்தான்காரனுக்கு மட்டுமே தான் செய்ய முடிஞ்ச ஒரு காரியமா? கள்ள நோட்டுங்கிறது எல்லாம் யார் வேண்டாலும் இப்போ ஒரு சின்ன ஜெராக்ஸ் மிஷினை வச்சு கள்ள நோட்டு அடிச்சிடலாம். யார் வேண்டாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து பாகிஸ்தான் தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள கள்ள நோட்டுக்கு குத்தகைதாரர் மாதிரி ஒரு போலியை சித்தரிக்கிறாங்க. அவனும் சில கள்ள நோட்டை அடிப்பான், இவங்களும் அடிப்பாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது ஒன்று தான் வழியா கள்ள நோட்டுக்கு? எல்லாரும் சிவகாசியில் அடிப்பாங்க, அடித்து எவ்வளோ மாட்டிருக்கிறாங்க. எங்கே பெரிய பெரிய அச்சகங்கள் இருக்குது அங்கெல்லாம் அடிக்க முடியும். ஒரு ப்ரெஸ் இருந்தால் போதும், ஒரு மிஷின் இருந்தால் போதும். அப்போ திட்டமிட்டு பாகிஸ்தான் மீது ஒரு எதிர்ப்பு, அது மூலமாக இங்கே உள்ள முஸ்லீம்கள் மீது ஒரு எதிர்ப்பு. அதுக்காக தான் அப்படி செய்கிறாங்களே தவிர யதார்த்தமான எதிரி நாடுக்கு நாடு சண்டை இருந்தால் அதை பேசிக்கிறங்க. அதுக்கே மக்களுக்கு மத்தியில் இதுக்கு பகைமை உண்டாக்குறீங்க. பாகிஸ்தானில் அண்ணன் தம்பிகளாக தான் அந்த மக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு இந்துக்களுக்குமே பாகிஸ்தானுடைய முஸ்லீம்கள் மீதோ அரசின் மீதோ வெறுப்பே கிடையாதுங்க. இங்கே வந்து முஸ்லீம்கள்னு பயப்படுறோம் எல்லாரும் இந்த அரசாங்கத்தை பார்த்து. இங்கே உள்ள அரசாங்கத்தை, மத்திய அரசாங்கத்தை பார்த்து, சில மாநில அரசாங்கங்களை பார்த்து முஸ்லீம் பயந்து நடுங்கிறான். அங்கே எந்த ஒரு இந்துவும் அங்கே உள்ள அரசாங்கத்தை பார்த்து இராணுவ ஆட்சியே நடந்தால் கூட அரசாங்கத்தை பயப்பட மாட்டான். ஏன்னு கேட்டால் நமக்கு எதாவது செஞ்சால் கூட அவங்க பாதுகாப்பு படை அனுப்பிடுவாங்க, இடிச்சா கூட கட்டி தந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கையில் அவன் இருக்கிறான். கண்டிப்பாக பாகிஸ்தான் குறித்து திரைப்படங்கள், ஊடகங்கள் சித்தரிக்கக்கூடிய சித்தரிப்பு நமக்கு என்னன்னா, பாகிஸ்தான் மீது சித்தரிக்கிறது பிரச்சனை கிடையாது. அது மூலமா இங்க உள்ள அதுக்காக தான் ஒரு எதிர்ப்பு அரசியல விருப்ப அரசியல விதைக்கிற விதம் வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கணும், யதார்த்தத்தில் அங்க என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவா மக்களுக்கு வச்சிங்க. நன்றி.